இங்க புலியோட நடுக்கடல மாட்டிக்கிட்ட ஹீரோவோ ஒரு வலைய வச்சு கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சி அது கையால அடிச்சு அது கதையை முடிக்க அது இறந்த பிறகு அந்த மீனோட கலர் மாறத்தை பார்த்துட்டு அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த மீனை அப்படியே எடுத்துட்டு போய் பசியில இருக்கிற அந்த புலிக்கு போட்டுறான். அன்னைக்கு நைட்டு கடலுக்குள்ளார பார்க்கும்போது நல்லா வெளிச்சமா இருக்க ஹீரோவை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு திமிங்கலம் தண்ணிக்குள்ள இருந்து துள்ளி குதிக்க அது குதிச்சதுனால அந்த அலையில ஹீரோ வச்சு அந்த போட்டும் கவுந்து அதுல இருந்த சாப்பாடுலாம் தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும். ஹீரோவும் வேற வழி இல்லாம என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு புலி இருக்கிற போட்டுக்கே வர அந்த நேரத்துல திடீர்னு இவன் மூஞ்சில வந்து ஒரு மீன் மோதிடும். அவனும் எங்க இருந்தா இந்த மீன் வந்து திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட மீன் வந்து இவன் மேல மோதிக்கிட்டு இருக்கும். இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்க. ஆனா அந்த புலிய புத்திசாலித்தனமா வர மீனெல்லாம் புடிச்சு போட்ல போட்டுட்டு இருக்கும். இப்போ ஒரு பெரிய மீன் வந்து போட்ல விழறத பார்த்துட்டு அந்த புலி சாப்பிட போக அதை பார்த்த ஹீரோவா அந்த புலி கூட சண்டை போட்டு அந்த மீன் அவன் எடுத்துக்குவான். நம்ம ஹீரோவா அந்த மீனை சாப்பிட்டு பசியை போக்கிக்க அடுத்த நாள் காலையில இந்த மீனை சின்ன சின்ன துண்டா அந்த புலிக்கு போட்டு எப்படியாச்சும் இவன் கண்ட்ரோலுக்கு வர வைக்கலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா அந்த புலியும் இவனோட பேச்சை கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கும். அப்ப தூரத்துல ஒரு போட்டு போறத பார்த்துட்டு சிக்னல் கொடுக்க ஆனா அதை யாருமே பார்க்காம போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய புயல் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு போயிட அடுத்த நாள் அந்த புலியை பார்த்தா உடம்புல சத்தே இல்லாம அரகுற மயக்கத்துல கிடக்கும். ஹீரோவை நம்ம கதை இதோட முடிஞ்சிருச்சா நண்பான்னு சொல்லிட்டு அந்த புலியோட தலையை எடுத்து தான் மடியில வச்சு தடவை கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல அசதியில தூங்கிட கண்ணு முடிச்சு பார்த்தா சுத்தி மரமா இருக்கும். என்னடா இதுன்னு ஏஞ்சி சுத்தி பார்த்தனா இவங்க படகு ஒரு ஐலாண்ட்ல கரை ஒதுங்கி இருக்கும்.